மந்திரி பதவி கிடைக்கல. இப்ப எங்க போவீங்க? மறுபடியும் யாருக்கிட்ட போய் பிச்சை எடுப்பீங்க? ஆட்சிக்கு அட்வான்ஸா நாங்க இது தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரி பதவிக்காக அலைஞ்சிக்கல நாயகம் மாதிரி. இப்ப மந்திரி பதவி இல்லை. இப்ப எங்க போவீங்க அப்படின்னு தெரியல. 5 பேரு மந்திரி. ஆசை ஒரு மனுஷனுக்கு அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆசைதான் ஒரு மனுஷனோட அழிவுக்கே காரணம். இப்ப உங்க கட்சியில இருந்து ஒரு நாள் 2 நாள் கூட தாங்க முடியாம இவ்வளவு ஒரு அதிர்ச்சியை நீட்டிக்கிட்டு வெளியே போனீங்களே, இப்போ உங்களுக்குன்னு கிடைச்ச ஒரு இது என்ன? இதனால உங்களுக்கு என்ன ஒரு பிரயோசனம்? ஜே நியூஸ் ஜேல எடப்பாடியார் மூஞ்சியை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தவரை இப்ப விஜயை தூக்கி அதுல காட்டுறீங்க. அதனால உங்களுக்கு இருந்த பிரயோசனம் என்ன? அதனால உங்களுக்கு கிடைச்ச நல்லது என்ன? இப்ப நீங்க மந்திரி பதவி கிடைக்க மாட்டாம தூங்காம அலைகிறீங்களே, உங்களுக்கு இருக்கிற ஆசை மாதிரி அவர் 10 வருஷ காலமா உங்களுக்காக உழைச்சவர் தானே. அந்த இதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு சுத்தமா அறிவு இல்லைன்னு சொல்றதா, இல்ல ஒரு பண ஆசையினால நீங்க இந்த மாதிரி வேலைகளை பாக்குறீங்களான்னு மக்களிடையே ஒரு பேர் அதிர்ச்சியிலே இருக்கிறாங்க. உங்களை ஒரு மனுஷனாகவே இப்ப அந்த கட்சியில இருந்து இவ்வளவு நாளா இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளு, இவங்க நிக்கிற தொகுதியில ஜெயிச்சிருவாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாரு, சாதாரண தொண்டனை கூட கீழே கொண்டு போட்டாங்க உங்களை. உங்களுக்குன்னு ஒரு மரியாதைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. எஸ்பி வேலுமணியா வர்றாருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, உன்னைய பாக்குறதுக்கு ஒரு ஆளு கூட வரமாட்டான் போல இருக்கு இன்னும் இருக்க காலகட்டத்துல. என்ன மனுஷனுக்கு ஆசை? இம்முறை இல்லைன்னா இன்னொரு முறை ஆட்சியில் நிற்கிறோம். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க முடிஞ்சு நின்று நம்மளால எதுவும் பண்ண முடியல, ஒரு எம்பி சீட்டை ஜெயிக்க வைக்க போறோம். இதனால என்ன இருக்கு? ஒரு புதுசா வந்த கட்சி ஏதோ ஒரு அலையில வெற்றி பெற்றுச்சுன்னா ரைட்டு, பரவாயில்லை. நீங்க மட்டுமா தோத்தீங்க? நீங்க விட்ட சீட்டு என்ன? 20 சீட்டு. ரெட்டலை கட்சியில இருந்து விட்ட சீட்டு 20 சீட்டு தான். டிஎம்கே காரங்க 100 சீட்டு விட்டுருக்காங்க. 100 சீட்டை விட்டவங்களே செவனின்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் ஆசை நம்ம மந்திரி பதவியில ஈடுபடணும், நம்ம மந்திரியா இருக்கணும். ஏன் சாதாரண மனுஷனா இருக்க முடியாதா? ஒரு இயக்கத்தை எதிர்த்து பண்றாங்க. நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும், நல்லதை செயல்படுத்தணும் அப்படிங்கறதுனால உண்டு பண்றாங்க. இது ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாம உருப்படாத பேச கேட்டு இப்ப நாட்டிலேயே ஒரு கட்சியின் இயக்கம்னா என்ன, அந்த இயக்கத்தின் வழிகாட்டினா என்ன அப்படிங்கறத செயல்படுத்தாமே போயிட்டீங்க. 234 தொகுதிக்கும் தீயா இருந்து பிரச்சாரம் பண்ணினாரு என் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் அவருக்குன்னு ஒரு மரியாதை ஒரு சட்டமன்றத்துல பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க எதிர்த்து ஒரு போட்டு போடக்கூடாது, நம்ம கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இந்த மரியாதையை காப்பாற்றணும்னு எவ்வளவோ சொல்றார். இந்த எஸ்பி வேலுமணிக்கு சொல்றார். ஜி விஜயபாஸ்கர்ங்கிறவரு, சி.வி. சண்முகமும் இது பேசுறீங்க. நீங்க ஒரு நக்கல் நையாண்டி சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசுறீங்க. இப்போ என்ன மந்திரி பதவி வாங்கிட்டீங்களா? நேற்றே உங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. எப்படி? ஒரு நேத்து வரலையும் செங்கோட்டையன் உங்க கட்சியில இருந்தவர் இன்னைக்கு போய் மந்திரி ஆயிருக்காரு. இவரே வேற கட்சிக்கு போக முடியாம தான் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு பேச்ச கேட்டு 35 வருஷமா இருந்த இந்த கட்சியின் இயக்கத்தை அவரு பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குமா? ஃபர்ஸ்ட் மண்டையில மூளை இருக்கா? அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த டிவிகே கட்சிக்காக வேண்டி நீங்க உழைச்ச உழைப்பு என்ன? அந்த கட்சியில போய் மந்திரி பதவி வாங்கி திங்கலாம்னு அணிவிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? சுத்தமா நாலேஜ் இருக்கா? எந்த ஒரு மனுஷனும், ஒரு சாதாரண தொண்டனும் கூட இந்த மாதிரி அறிவு வேலை செய்யாது. அதை விட கேவலமான ஒரு புத்தியை நீங்க செயல்படுத்துறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் சுத்தமா மண்டையில மசாலாவே இல்லைன்னு அர்த்தம். உங்களை ஒரு 10 வருஷ காலமும் 15 வருஷ காலமும் அமைச்சரவையில உட்காந்து அழகு பார்த்தது ஒரு மூளை இல்லாத முட்டாள்கள் செஞ்ச வேலையாத்தான் நான் நினைச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது எல்லாருமே மந்திரி பதவியில சம்பாதிக்கிறதுக்கு தான் நாய்மாயில் அழிஞ்சிருக்கீங்கள ஒழிஞ்சு பொது மக்களுக்காகவும் சமூக மக்களுக்காகவும் ஒரு உதவி நீங்க செஞ்சிருக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சலா தான் இருந்திருக்கும். நீங்க எல்லாம் உங்களுக்காக கட்சி பணியலாம் மாவட்டத்துக்குள்ளேயே இருந்து ஒரு 6 எம்எல்ஏ சீட்டும் 7 எம்எல்ஏ சீட்டும் 10 எம்எல்ஏ சீட்டு கூட வச்சுக்கோ. உன்னையால ஜெயிக்க வைக்க முடியல. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம சீட்டு வாங்கி கொடுத்தோம், நம்ம கட்சிக்காரனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குறோம், நம்ம சப்போர்ட்ல இருந்தவனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு அந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்தவங்களை ஜெயிக்க வைக்க முடியல.
நீங்க போய் அவரை கட்சி பதவி விட்டு விலவ சொல்றீங்களே, நீங்க ஃபர்ஸ்ட் கட்சியை விட்டு விலகி இருக்கணும். ஒரு கட்சியில இருந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா இன்னொருத்தன் விலவ சொல்ல நீ யார்? நான் கேட்கறது, உனக்கு பிடிக்கலன்னா நீ விலகிக்கிட்டு வெளியே போயிடணும், இன்னொருத்தன் கட்சிக்கு போயிடலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தனை குறை சொல்ல விரும்பல. நம்மளுக்கு தலைவர் பிடிக்கலன்னு நீ என்ன சொல்றது? தலைவர் பிடிக்கலன்னா நீ ரத்து பண்ணிட்டு போ. தலைவருக்காவணி கோடான கோடி தொண்டர்கள் இன்னும் காத்திருக்கிறாங்க. மறுபடியும் ஆட்சியில உட்காருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அவரோட விஸ்வரூபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இனிமே தானே நீ பார்க்க போற சாமியோட ஆட்டத்தை அப்படின்னு சொன்னாரு. ரஜினி ஒரு படத்தை சொல்லுவார்ல, இனிமே தானே நீ பார்க்க போற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொன்னது மாதிரி இனிமே தான் அவங்க தலைவரோட சாமியோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க.